ஒருவேளை உனக்கும் தேவனுக்கு இருந்தாலும் சரி, எந்த விதமான குற்ற உணர்வு, நான் சரியா ஜபிக்கலை, நான் சரியா தேவனோடு நான் நெருங்கலை, எனக்குள்ள பாவம் இருக்குது, எது இருந்தாலும் நான் சொல்லுகிறேன், உன்னை நியாயம் தீர்ப்பது கர்த்தரா இருக்கணும். உன்னை நியாயம் தீர்ப்பது பிசாசா இருக்கக்கூடாது. ஒரு நாள் பிசாசு உங்க நியாயம் தீர்க்கக்கூடாது. நீ ஆசீர்வாதத்துக்கு தகுதியே இல்லாதவன், நான் கர்த்தர் உன்னை எப்படி ஆசீர்வதிக்க முடியும்? நம்மளுடைய எண்ணங்கள் எப்படி போகுது பாருங்க. என்ன கர்த்தர் என்ன ஆசீர்வதிக்க மாட்டார்? ஏன்? நான் சரியா இல்லை. எங்க சரியா இருப்பதோ இல்லாத இருக்கதும் நான் சரி செய்து கொள்வது என்னிடத்தில் உண்டு. நான் கர்த்தரிடத்துல முழங்கால் படிடுவேன், நான் ஜெபிப்பேன், தேவனை தேடுவேன், என் பாவங்களை அறிக்கை பண்ணுவேன், அவர்கிட்ட மனஸ்தாபப்படுவேன். கர்த்தர் என்னை அணைத்துக் கொள்வார், என்னை ஆசீர்வதிப்பார். கர்த்தர் இப்படிப்பட்டவர் தான். ஆனால் பிசாசு எப்படி நம்ம சொல்லுவான்? உன் வாழ்க்கையில் ஏன் தெரியுமா அற்புதம் நடக்க மாட்டேங்குது? கர்த்தர் ஆசீர்வதிக்குது ஏன் தெரியுமா? உன் வாழ்க்கையில் இந்த குறை இருக்குது, உன் வாழ்க்கையில் இது இருக்குது, அதனால தான் நீ ஆசீர்வாதமா இருக்க மாட்டேன். கிறிஸ்தவர்களாகி நம்முடைய எண்ணம் எப்படி போகுது? நான் ஆசீர்வாதமா இருக்கவே மாட்டேன், கர்த்தர் என்னை ஆசீர்வதிக்க மாட்டாரு, என்னை உயர்த்த மாட்டாரு, என்னை பெருக பண்ண மாட்டார். அப்படி கிடையவே கிடையாது. கர்த்தர் உன்னை தான் ஆசீர்வதிக்க விரும்புகிறார்.